மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் திருமூலரின் திருமந்திரத்தில் 32வது பாடலை பார்க்க போகிறோம். அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் தேன் சொட்டும். இதோ அந்த பாடல் வரிகள். தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவுபிரான் விரி நீருள ஏழையும் தாவுபிரான் தன்மை தான் அறிவார் இல்லை பாவுபிரான் அருட்பாடலுமாமே. இந்த பாடல் வரிகள்லேருந்து ஒவ்வொன்றுத்தையும் நம்ம அழகாக சொல்லலாம். இதில் தேவுபிரான் அப்படின்றாரு. அடுத்தது வரியில் பார்க்கும் பொழுது தேவுபிரான் என்பதற்கும் அடுத்த வரியில் வரக்கூடிய பாவுபிரான், அந்த தேவு பாவு என்பதெல்லாம் ரொம்ப நமக்கு வித்தியாசமான சொற்கள். எங்குமே பரவி இல்லாத ஒரு சொற்களை எல்லாம் இங்கே சொல்ல கொண்டு வந்து போட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தேவர் பிரான் அப்படின்னா அந்த தேவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய சிவபெருமான் அதிபதியாக விளங்கக்கூடியவர். இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே எதெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும், எந்த நிலையிலே இருந்து எதுவெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த தேவு அப்படின்னு சொன்னால் அந்த வியாபித்து இருக்கக்கூடிய 10 திசைகளையும் சொல்கிறாரு. அந்த 8 திசை நமக்கு தெரியும். 8 திசையிலையும் வியாபித்து இருக்கக்கூடியவர் இந்த மேவு பிரான். அந்த சிவபெருமான் மேவி இருக்கின்றார். அந்த தோட்டத்தில் மேயுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மேவு என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள். சங்க இலக்கியத்திலே எல்லாம் இது அதிகமாக உண்டு. மேவு என்றால் எங்குமே பரவி இருக்கக்கூடிய. தாவு பிரான் அடுத்தது சொல்கிறாங்க. இந்த தாவு என்றால் கடல், ஏழையும் கடந்து. நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தோம்னா ஹனுமன் என்ன செய்வாருன்னா, இந்த கடலை தாண்டும் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடலை தாண்டும் பருவத்தை தான் சுந்தரகாண்டத்திலே அதிகமாக பேசப்படும். சுந்தரகாண்டத்தை முழுவதுமே அந்த சீதையை தேடுவதற்காக அனுமான் செல்லுகின்ற ஒவ்வொரு வழியிலும் அவருக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், யாரெல்லாம் அவரை தடையாகவும் இருப்பாங்க, வாழ்த்தும் தெரிவிப்பாங்க, அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனுமன் கடலை தாண்டும் படலம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தாவு பிரான் ஒன்று சொல்லணும். நம்ம சிவபெருமானினுடைய அம்சம்தான் இந்த அனுமன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த அனுமன் என்ன செய்வாருன்னா, வணங்கிறது திருமாலாக இருந்தாலும் அருள் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான். ஏன்னா அவருடைய நெஞ்சில் இருப்பவர் யாருன்னு கேட்டால் ராமர். அந்த ராமர் பூஜை பண்ணுறதுக்காக லிங்கம் வேணும்னு கேட்ட உடனே அவர் அங்கேருந்து போவார். எங்கே போய் காசியில் போய் அந்த லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வருவார். அதை கொண்டு வருகின்ற காட்சி மேலே தான் அவர் பறந்து வருவார். அப்படி பறந்து வருகின்ற பொழுது கடல்களை தாண்டி வருவார். அதை நம்ம யோசிக்கணும். அப்படி பறக்கக்கூடிய நிலை இந்த சிவபெருமான் தாவுகின்ற தாவு அப்படின்னு சொல்கிற தாவு பிரான். இந்த 7 கடலையும் தாண்டி எங்குமே நிறைந்திருக்கக்கூடியவன் மேவு பிரான் சொல்கிறாங்க. அடுத்தது நிலையில் வரும்பொழுது தாவு பிரான் சொல்கிறாரு. அப்புறம் பாவு பிரான் அப்படின்றாரு. இந்த பாவு பிரான் என்றால் எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய இவர் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த இடத்துல சொல்லும் பொழுது நம்ம சிவபெருமானுடைய அருளை மட்டுமே அவர் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய மனதையும் அவர் பேசுகின்றார். இந்த 10 திசைகள் இருக்கு இல்லையா, அவர் 10ஐயும் சொல்கிறார் இல்லையா. அந்த 10 திசை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இந்த 4 திசைகள் நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் இருக்கிற இந்த 2 இடத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய மூளை தான் வட கிழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் இருக்கிற திசை வடகிழக்கு என்றால், கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையே இருக்கக்கூடிய இடம்தான்
தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு. ஆக 4 2 6 ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா இந்த தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இருப்பது, இடையே இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை. இந்த தென்மேற்கு திசையில் நம்ம 4 திசைகள் 5 6 7 ஆகிவிட்டது. 8வது திசையாக பார்க்கும் பொழுது மேற்குக்கும் வடக்குக்கும் இடையே இருக்கின்ற திசைதான் என்னன்னா வடமேற்கு திசை. ஆக 8 திசைகள் ஆகிறது. ஆக இந்த 8 திசையையும் ஆளக்கூடியவன் யாரு நம்ம பார்த்தோம்னா இந்த மூளையை ஈசான மூளைன்னு சொல்லுவோம். எங்கே வடகிழக்கில் இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈசான மூளை. இந்த ஈசான மூளையில் நம்ம அதிகமான கணங்களை கொண்டு போய் போடவே கூடாது. அந்த மூளையில் அதிகமாக கணம் போட்டோன்னா அந்த வீட்டில் இருக்கிற தலைவருக்கோ இல்லது தலைவிக்கோ எப்போ பார்த்தாலும் நோயும் செலவும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஜாதகத்திலையும் சரி வாஸ்து பிரகாரம்னு சொல்லுவோம். இதைத்தான் அன்றைக்கே அவர் கணித்து கூறியிருக்கிறார். ஆக வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய இந்த ஈசானிய மூலையில் அதிகமான கனமான பொருள்களை போடக்கூடாது. சரி, அடுத்து பார்த்தோம்னா இந்த கிழக்குக்கும் தெற்குக்கும் இருக்கக்கூடிய இடையே இருப்பது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு திசைன்னுவோம். அந்த தென்கிழக்கு திசையில் வாழக்கூடியவரே அக்னி. ஆக அக்னி மூலைன்னு சொல்லுவோம். சமையல் அறை அங்கே தான் இருக்கணும் என்பது மூதாதையர்கள் வகுத்ததை இவர் திருமூலர் நமக்கு அழகாக சொல்கிறார். எப்பா நீ இப்படித்தான் வாழணும். இந்த இடத்துக்கு வரும்பொழுது அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் இடையே இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் என்ன இருக்குன்னு கேட்டால் நிருதி. இந்த இடத்துல நீ என்ன வைக்கணும்னா உன்னை விளக்காது ஏற்றி வெயி, குபேரம் படத்தை வெயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மேற்குக்கும் வடக்குக்கும் இடையே இருக்கக்கூடிய திசை தான் என்ன திசை என்றால் வாய்வு திசை. இங்கு தான் வாய்வு புத்திரன் இருக்கிறார். ஆக இந்த 8 திசைகளுக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அங்கங்கு எந்தெந்த கிரகங்கள் அமைந்திருக்கிறது என்பதையும் நமக்கு சொல்லிட்டாரு. ஆக 8 ஆயிடுச்சு. அவர் 10 சொல்றாரு, மீதி 2 என்னன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுறது. மேலே இருக்கக்கூடிய விண்ணும் கீழே இருக்கக்கூடிய மண்ணும் சேர்த்து தான் 10 திசைகளையும், இந்த 10 திசைகளிலும் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். இந்த சிவபெருமான் மேவாகவும் மேவு பிரானாகவும் அடுத்தது என்ன சொல்றாரு, பாவு பிரானாகவும் இருக்கக்கூடியவராக திகழ்கின்றார். அந்த தாவு பிரானாகிய அனுமனை நாம் மனதில் நினைத்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் நான் ஈடுபட்டால், எல்லாருமே சொல்லுவாங்க நான் வீட்டில் வீடு கட்டிட்டேன்ப்பா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், வீடு கட்டி போனேன், ஆனால் போனதில் இருந்து செலவு 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 தான், அதிலிருந்து நான் வரவே முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது சொல்லுவாங்க வாஸ்து பிரகாரம் நீ என்ன கட்டியிருக்க, எது எது எந்தெந்த மூலையில் இருக்கணுமோ அந்த மூலையில் வச்சிருக்கியா அப்படின்னுட்டு கேட்பாங்க. இது எல்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்க. இவர் ஒரு சித்தர். யாரு? திருமூலர் ஒரு சித்தர். ஒரு வீடு எப்படி அமைந்திருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தாதான் அந்த வீட்டின் கிரகலட்சுமியானவள் தங்குவாள். கிரகலட்சுமி என்றால் செல்வத்தை கொடுக்கக்கூடியவள், கிரகம் என்றால் வீடு, அந்த கிரகத்தை ஆளக்கூடியவள் பெண்ணான அந்த வீட்டம்மான்னு சொல்லுவோம், மனைவியானவள். இவங்கெல்லாம் வச்சுட்டு தான் இந்த நிலையில் இப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கையானது சுபிட்சமாக இருக்கும் என்பதனை சூட்சமாக அவர் வெறும் பாடலை மட்டும் அவர் சொல்கிறது அவருடைய கருத்து கிடையாது. பாடலோடு மக்கள் இறைவனை மட்டும் வணங்கிட்டா போதுமா, வேதாந்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, அதெல்லாம் கிடையாது. நீ வாஸ்து பிரகாரம் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நீ எவ்வாறெல்லாம் எங்கெங்கே தெய்வங்களை வணங்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து வணங்கினால் சிறப்பு பெறுவாய் என்பதை இந்த பாடல் மூலமாக மிக அழகாகவும் தெளிவாகவும் விளக்கியிருக்கின்றார் திருமூலர். அவர் வணங்கியதேதோ சிவபெருமானைத்தான், ஆனால் அவர்கள் கூறிய செய்திகள் நமக்கே என்று கூறி இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.